தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நலமளிக்கும் நாயகியாய் லூர்து மலையில் காட்சி கொடுத்து இன்றளவும் பல்வேறு மக்களுக்கு நலன்களை நல்கும் ஊற்றாய் விளங்கும் லூர்து அன்னையின் திருவிழா திருப்பலிக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் நெஞ்சம் நிறை மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் மசவியல் குகையில் காட்சி கொடுத்து நாமே அமல உற்பவம் என்ற பிரகடனத்தை வெளிப்படுத்தினார் தூய லூர்து அன்னை. அழகோவியமாய் திகழும் அன்னை லூர்து நகரில் காட்சி கொடுத்து இன்று வரை தன்னை நாடி வரும் மக்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை தாராளமாக வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களும் ஏறெடுக்கும் ஜெபமாலைகள் அன்னையின் புகழை பறைசாற்றுகின்றது. திரளாய் வருகின்ற அன்னையின் மக்கள் கூட்டம் இறைவனின் மாட்சியை உலகெங்கும் எடுத்து சொல்கின்றது. இத்தகைய மேன்மை மிக்க அன்னையின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் அன்னையின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நம்மிடையே நோயினாலும் ஏழ்மையினாலும் கைவிடப்பட்ட நிலையில் துன்புறும் மக்களை கருணை கண்கொண்டு நோக்குவோம். அன்னையின் பிள்ளை ஒருபோதும் அவலமாய் போகாது என்ற வாழ்க்கை மனதில் கொண்டவர்களாய் துன்புறும் மக்களின் துயர் துடைக்க நம்மால் இயன்ற அளவு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபத்தின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய உடனிருப்பை கொடுப்போம். நலமளிக்கும் அன்னையின் அன்பு பிள்ளைகளாகுவோம் என்ற உறுதியோடு இத்திருப்பலியில் இணைவோம். இறையர்களை நிறைவாக பெற்று மகிழ்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலை லூர்து அன்னையினுடைய திருவிழாவை தாய் திருச்சபையோடு இணைந்து இந்த நாளிலே நாம் சிறப்பிக்கிறோம். சிறப்பாக நலம் தரும் அன்னையாக நமக்காக வீற்றிருக்கிற தாய், அந்த தாயிடத்திலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த நாள் அகில உலக திரு அவையில் உலக நோயாளர் நாளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய நோய்களோடு இருப்பவர்கள் எல்லாருக்காகவும் நம் தாய் லூர்து அன்னை இடத்திலே ஜெபிப்போம். நம் தாய் அத்துணை பேரையும் தொட்டு குணப்படுத்துகிறார். இந்த நாளிலே அவருடைய குணமளிக்கிற ஆற்றலை நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே, யாரெல்லாம் நோய்களோடு இருக்கிறோமோ, மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறோமோ, எல்லாருக்குமே இந்த தாயினுடைய வேண்டுதல், அந்த தாயினுடைய பரிந்துரை, இந்த தாயினுடைய நலமளிக்கிற தொடுதல் சிறப்பாக கிடைக்க இந்த கல்வாரி வழியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இந்த திருவிழா திருப்பலியானது திருவாள தேவ இறக்கம் திருமதி புஷ்பராணி குடும்பத்தினரால் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பேத்திகளுடைய கல்விக்காகவும், லூர்து மாதா குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் தயாளன் கரோலின் குடும்பத்தாருக்கு லூர்து மாதா வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், அவர்கள் செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெற வேண்டுதலாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த புனிதமான பலியை தகுதியுள்ள முறையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆமையாய் இப்பொழுது கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளப்பட்டார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர்
உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் பாதுகாவலில் ஊர்து அன்னையின் பரிந்துரையின் உதவியா எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமண பொருள் மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தன் மனத்தில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவருடைய சீருடை, பானம்
ஆசிரியர் நற்பேறு பெற்றோர். எப்பொழுது உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவருமே கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்கு வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனமாகிய இவை அனைத்து உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பாதுகாவலி தாய் லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். முன்னுரையிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த திருவிழா எப்படி வந்தது? தாய் 1858ஆம் ஆண்டு பெர்னதத் என்ற சிறுமிக்கு மசபேல் என்ற புகையிலே காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியின் போது, அம்மா நீங்கள் யார் என்று அந்த சிறுமி கேட்கிற போது, நாமே அமல உற்பவம் என்று தாய் அறிவிக்கிறார். ஏனென்றால் அதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய குழப்பம் திருச்சபையிலே நிலவ ஆரம்பிக்கிறது. அன்னை மரியாள் முப்பொழுதும் கன்னியா, அவர் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று நம்புகிறோம் என்றால், அந்த தாய் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தரா என்ற ஒரு குழப்பம் திருச்சபையிலே நிலவுகிறது, தப்பறை நிலவுகிறது. எனவே திருச்சபையில் 2 வகையான கருத்துக்கள். ஒரு பக்கம் எல்லா மனிதர்களைப் போலும் ஜென்ம பாவத்தோடு தான் அன்னை மரியாள் பிறந்தார் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் திரு அவை, அவர் கடவுளை பெற்றெடுத்ததால் அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் என்று திருச்சபை கற்பிக்கிறது. அப்ப இறுதி முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல். அந்த நிலையில் தான் தாயினுடைய காட்சி நடக்கிறது. லூர்து நகரிலே இந்த பெர்னதத் இந்த சிறுமிக்கு இந்த மசபேல் குபையிலே காட்சி கொடுக்கிறார். அம்மா நீங்கள் யார் என்று கேட்கிற போது, நாமே அமல உற்பவம் என்று இதுவரை நிலவி வந்த அந்த குழப்பத்திற்கு விடை கொடுக்கிறார். தாயினுடைய இந்த மொழிதலுக்கு பிறகுதான் திருச்சபை அறுதியிட்டு அறிவிக்கின்றது. அதே ஆண்டிலே அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், அமல உற்பவி என்று திரு அவை அறிவிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா 2 செய்திகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முதல் செய்தி, லூர்து நகர் இன்றைக்கும் நலமளிக்கும் ஒரு மிகப்பெரிய இடமாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த தாய் கொடுத்த அந்த மசபேல் குகையில் கொடுத்த அந்த நீரூற்று இன்றைக்கு வரை வற்றாமல் அந்த நீரை பருகியவர்கள், அந்த நீரால் தொடப்பட்டவர்கள் முழுமையாக நலம் பெற்று செல்லுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு அகில உலகமே இந்த நாளை உலக நோயாளர் நாளாக அறிவித்திருக்கிறது. திருச்சபை மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இந்த நாளை உலக நோயாளர் நாள் என்று அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் நோயற்ற அத்தனை பேருமே அந்த குகைக்கு செல்லுகிற போது, லூர்து நகருக்கு செல்லுகிற போது நலம் பெற்றுக் கொள்கிறார்கள். அங்கு நடக்கிற நற்கரணை ஆசிரியர்களை பங்கெடுக்கிற போது தீபம் ஏந்தியவர்களாக, ஒளியை ஏந்தியவர்களாக அவர்கள் அந்த பவனியில் பங்கெடுக்கிற போது மிகப்பெரிய அதிசயங்கள் அந்த நகரிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் இதை பற்றி குறிப்பிடுகிற போது சொல்லுவார், இந்த லூர்து நகர் நலமளிக்கும் இடம் அல்ல, மாறாக நம்பிக்கை அளிக்கும் இடம் என்று சொல்லுவார். இது வெறுமனே நலம் மட்டும் தரவில்லை, என் தாய் எனக்கு நலம் தருகிறார் என்ற நம்பிக்கையை இந்த லூர்து நகருக்கு வராத அத்தனை பேருக்கு அன்னை மரியாள் நலம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு இடமாக இந்த லூர்து நகர் இருக்கிறது, லூர்து மாதா இருக்கிறார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் குறிப்பிடுவார். அப்போ இன்றைக்கு நமக்கும் அதே செய்திதான். நோயற்ற அத்தனை பேருமே நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த தாய் நமக்கு முன்னால் இருக்கிறார்.
கண்டிப்பாக நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த தாய் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த நம்பிக்கையோடு நம்மால் நூறுதலாக செல்ல முடியாது. ஆனால் நம் தாயை தேடி வருகிற போது இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த தாயிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என்றால் நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டு நாம் நலம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த தாய் நமக்காக பரிந்து பேசி லூர்து அன்னை நமக்கு நலம் தருகிறார். அதுதான் இந்த நாள், இந்த திருவிழா நமக்கு தருகிற முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது செய்தி, இன்றைய நாள் தருகிற செய்தி, இந்த தாய் நமக்கு சுட்டி காட்டுறது, நாமே அவ்வளவு இருப்போம், நாமே தூய்மையானவன். தூய்மையினுடைய அடையாளமாகத்தான் இந்த லூர்து மாதம் இருக்கிறார், அமல உற்பவியாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு தூய்மையை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தூய்மையை பற்றி பார்க்கிறோம். எது தூய்மை? பரிசேயர்கள் சதுசேயர்கள் கடந்த 2 நாட்களாக நற்செய்தி வாசித்து பார்த்தோம் என்றால் வெளிப்புற சடங்குகள், கை கழுவுவது, பாத்திரங்களை கழுவுவது, உண்டுகின்ற தட்டை கழுவுவது, இப்படி வெளிப்புறத்தில் இருப்பதை, அந்த சடங்குகளை தூய்மையாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவிடத்திலே பல விவாதங்களை முன்வைப்பார்கள். எனவேதான் இயேசு எது தூய்மை என்பதை இன்றைக்கு விளக்கமாக சுட்டி காட்டுகிறார். 2 தூய்மைகள் இருக்கிறது. ஒன்று அகத் தூய்மை, இரண்டாவது புற தூய்மை. இந்த புற தூய்மை என்பது பெரிய அளவிலே மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது கிடையாது, அவனுடைய ஆன்மாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது கிடையாது. மாறாக அகத் தூய்மை தான் மிக மிக முக்கியம். எனவே வெளியில் இருந்து எதுவுமே மனிதனுக்குள் செல்வது அவனை தீட்டுப்படுத்த போவது கிடையாது. மாறாக உள்ளிருந்து வெளிவருவதுதான் அவனை தீட்டுப்படுத்துகிறது என்று இயேசு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய தூய்மை 3 வகையில், என்னுடைய வார்த்தையில் தூய்மை, என்னுடைய சிந்தனையில் தூய்மை, என்னுடைய செயலில் தூய்மை. இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? என் சிந்தனை தூய்மையாக இருக்கிறது. சிந்தனையில் தூய்மை என்பது நான் அடுத்தவருக்கு தீங்கு நினைக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த சிந்தனை எனக்கு இருக்கிறது. அடுத்தவர் மேல் பொறாமைப்படாமல், அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்காமல், அடுத்தவரை குழி தோண்ட வேண்டும் என்று நினைக்காமல், அடுத்தவன் என்னை போல நல்லா இருக்க வேண்டும், என் கண் முன்னால் அவன் வளருகிற போது அவன் நல்லா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சிந்தனை தான் தூய சிந்தனை. இன்றைக்கு அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா? அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இந்த தூய்மை. இந்த சிந்தனையோடு வாழத்தான் இந்த தாய் இன்றைக்கு அழைக்கிறார். இரண்டாவது வார்த்தை தூய்மை. என் வார்த்தை தூய வார்த்தைகளாக இருக்கிறதா? எது கெட்ட வார்த்தை? எது கெட்ட வார்த்தை? கெட்ட வார்த்தை என்னது? எது கெட்ட வார்த்தை, எது நல்ல வார்த்தை? டெபினிஷன் இருக்கும் இல்லையா? எது கெட்ட வார்த்தை, எது நல்ல வார்த்தை? மனிதனை எது அடுத்தவனை காயப்படுத்துகிறதோ அது அத்தனை வார்த்தையும் கெட்ட வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தை அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அடுத்தவனை காயப்படுத்துகிறது என்றால், அடுத்தவனுடைய குறையை சுட்டி காட்டுகிறது என்றால், அடுத்தவன் மனதை புண்படுத்துகிறது என்றால், அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி அது கெட்ட வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தை அடுத்தவனுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றால், அடுத்தவன் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக இருக்கிறது என்றால், அடுத்தவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்றால், அடுத்தவன் வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது என்றால் அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. அவ்வளவு. அப்ப வார்த்தையின் தூய்மை என்பது அதுதான். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவருக்கு நம்பிக்கையை, ஆறுதலை, குணத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இன்றைக்கு இருக்க வேண்டும். அப்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் வாயை திறந்தாலே 4 பேரை பத்தி பொல்லானதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், புறணி தான் பேசுறேன். என் வாயை திறந்தாலே அடுத்தவர்கள் இருக்கிற குறைகளைத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி பேசுகிறேன் என்றால் நான் தூய வார்த்தைகளை பேசவே இல்லை. இன்றைக்கு இந்த தாய் மரியாள், லூர்து அன்னை நம்மை தூய்மையாக வாழ அழைக்கிறார். என் வார்த்தைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவேதான் இன்றைக்கு இயேசு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். எதையெல்லாம் என் உள்ளத்திலிருந்து வருகிறதோ அது பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, இது அத்துணையும் தீட்டு என்று இயேசு முன்வைக்கிறார். அது என் வார்த்தையில் வெளிப்பட்டாலும் சரி, என்னுடைய பேச்சில் வெளிப்பட்டாலும் சரி, என் சிந்தனையில் வெளிப்பட்டாலும் சரி, என்னுடைய செயலில் வெளிப்பட்டாலும் சரி, அத்துணையும் தீட்டு என்று இயேசு குறிப்பிடுகிறார். அப்ப இதற்கு எதிரான நல்ல வார்த்தைகளை பேசுவது, நல்ல செயல்களை செய்வது, அடுத்தவருக்கு நல்லதை செய்வது, அடுத்தவரை பற்றி நல்லவற்றை நினைப்பது, அடுத்தவருக்கு நல்லதை பேசுவது, பாராட்டி பேசுவது, அவரிடம் இருக்கிற நிறைகளை பேசுவது, அடுத்தவருக்கு ஆறுதலாக பேசுவது,
அடுத்தவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பேசுவது, இதுதான் நல்ல வார்த்தைகள், தூய வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு லூர்து அன்னையினுடைய பிள்ளைகளாக இந்த தாயினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் இதனை மனதில் இருத்துவோம். இந்த தாய் நமக்கு நலம் தர வேண்டும் என்றால் நான் இந்த தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், நலம் தருகிற போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். பாவத்திற்கும் என்னுடைய நோய்க்கும் பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது. என்னுடைய பாவங்கள் தான் பல நேரத்தில் என்னுடைய உடல் நோயாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அறிவியலும் அதை சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் முட்டு வலி இருக்கிறதோ அவர்கள் எதற்கு எடுத்தாலும் அடுத்தவர் மேல் பொறாமைப்படுவர்களாக இருப்பார்கள் என்று அறிவியல் சொல்லுகிறது. நான் சொல்லல, அறிவியல் சொல்லுது. முட்டு வலி இருக்கவங்களை யோசித்து பார்க்கணும். அடிக்கடி பொறாமைப்படுறேன் நான். ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் அறிவியல் நம்முடைய குணத்தை ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அடிக்கடி கோபப்படுவர்களுக்கு நெஞ்செரிச்சல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் என்கிறது. இப்படி நிறைய அறிவியல் சொல்லுது. விவிலியம் அதைத்தான் சொல்லுகிறது, இயேசு அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். அப்ப நம்முடைய பண்புகளுக்கும் என்னுடைய உடல் நலனுக்கும் பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த லூர்து அன்னை எனக்கு நலம் தர வேண்டும் என்றால் என்னுடைய சிந்தனை, என் சொல், என் செயல் தூய்மையாக இருக்கிற போது மிக எளிதாக நான் நலம் பெற்றுக் கொள்கிறேன். இந்த தாயினுடைய பரிந்துரை எனக்கு உடனடியாக நலத்தை கொடுக்கிறது. எனவே அது இந்த நலம் பெறுவதுங்கிறது ஒரு வழிப்பாதை அல்ல, இருவழிப்பாதை. தாய் மட்டும் நமக்காக பரிந்து பேசுற நடக்காது, நாமும் ஒத்துழைக்கணும் தாய், அப்பதான் அது நடக்கும். எனவே இந்த மனநிலையோடு வாழ முயற்சி எடுப்போம். நம் தாய் லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை மற்ற ஆட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் எடுத்து வைப்போம். உடல் நோயினால், உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இன்றைக்கு இந்த திருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க முடியாதவர்கள் அத்தனை பேருக்காக இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளிலே எங்கெல்லாம் லூர்து அன்னை இடத்திலே பரிந்து பேசுவார் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேருக்காக நம் தாய் லூர்து அன்னை இந்த நாளிலே பரிந்து பேசி நலம் பெற்றுக் கொடுக்க சிறப்பாக இந்த மன்றாட்டிலே நாம் பங்கெடுப்போம். அருமருந்தே எம் இறைவா, எம் அன்னையாம் திரு அவையை வழிநடத்தி செல்லும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் உம் அன்பின் ஆட்சியை உலகில் உருவாக்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறவும், முன்னேற்ற செல்லும் பாதையில் ஏற்படும் தடங்கல்கள் மற்றும் துன்பங்களில் உடனிருப்பதை தந்து அவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலங்களின் நாயகனே என் இறைவா, எம் நாட்டின் ஆளும் தலைவர்கள் நேரிய வழியில் மக்களை வழிநடத்த செல்லவும், மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள் மக்களின் நலனுக்கு மட்டுமே என்று முன்னிறுத்தி செயல்படுத்தி நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் மிகுந்த இறைவா, தூய லூர்து அன்னை தாயாகவும் அமல உற்பவியாகவும் எங்களுக்கு தந்துள்ளீர். அவர்களின் பரிந்துரையால் எங்கள் குடும்பங்களின் நோயில் இருப்போர் நற்சுகம் பெறவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், எங்கள் குழந்தைகள் படிப்பிலும் ஞானத்திலும் மென்மேலும் வளர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, லூர்து அன்னையை எங்களுக்கு தாயாக கொடுத்துள்ளீர். அந்த அன்னையின் திருக்காட்சியில் ஜெபமாலையின் மறையுண்மைகளை மக்களுக்கு விளங்க செய்த ஜெபமாலை ஜெபத்தின் மூலம் தீயவனின் தந்திரத்தை முறியடித்து விடலாம் என்று எங்களுக்கு விளக்கி கூறியும், அதில் ஆர்வமில்லாமல் தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு என்று எங்கள் வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கிறோம். தீயவன் வலையில் விழுந்து விடாமல் எங்களுக்கு மனமிறங்கி இரக்கத்தோடு காத்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவார்த்தையின் ஊற்றான எம் இறைவா, உமது இறைவார்த்தையின் மறைவுரை மூலமாக எங்களுக்கு விதைத்துள்ளீர். அதை நாங்கள் ஏற்று எங்கள் வாழ்வினிலும் வாழ்ந்து காட்டில் மரமாகிய கனியாகி துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் வீழ்ந்து விடாமல் மீண்டும் எழுந்து உம் வார்த்தையை நிறைவாக வாழ்ந்து காட்டி உமது வார்த்தை மட்டுமே எமது வாழ்வாக்கி அறிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி
கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். சிறப்பாக நோயற்றவர்களுக்காக நல்ல உடல்நலம் பெற வேண்டும் என்று நம் தாயிடத்திலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உயிர் நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது தயவின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் புனித கன்னிமரியாவின் நினைவு நாளாகி இன்று நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நலற்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். பானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுபடும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இன்றைய இந்த திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற தேவ இறக்கம் புஷ்பராணி குடும்பத்தாரையும், மேலும் தயாளன் கரோலின் குடும்பத்தாரையும், மேலும் எங்கள் அனைவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவும் திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என்று அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு நாம் தாய் லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேசி நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்றுத் தர வேண்டும் என்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எமீப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முத்திரு தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை தேடி வந்து நமக்கு நலம் தருகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லேறும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாழி உன்னை தருவாய். என் வளமும் எல்லாமும் நீதானே, இறைவா தலைவா அன்பின்
அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலில் லூர்தினுடைய திருவிழாவை திரு அவையினுடைய இந்த நாளிலே நாம் சிறப்பித்திருக்கிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாதுகாவலி லூர்து மாதா திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை சிறப்பு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபையினர். திருக்குடும்ப சபையினர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு வேறு பெற்றதே. நன்றி கோரி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித லூர்து அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூர்து அன்னையின் பாதுகாவலையும் பரிந்துரையும் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.